வாழப்பாடி அருகே வேலூர் கரடிப்பட்டி கிராமத்தில் மே தினத்தை முன்னிட்டு நடந்த கிராம சபா கூட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுவில் 12 லட்சம் மோசடி செய்ததாக பொதுமக்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வேலூர் கரடிப்பட்டி கிராமத்தில் மே தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கிராமத்தின் வரவு செலவு கணக்குகள் படித்து காண்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து அப்பகுதியில் 21 சுய உதவிக் குழுக்கள் நடைபெற்று வருவதாகவும் ஒரு குழுக்களுக்கு 12 உறுப்பினர்கள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஊனமுற்றோர்கள் உள்ள குழுக்களில் பல உறுப்பினர்கள் பெயரில் தலா 25,000 முதல் 50,000 வரை குழு தலைவர்கள் 12 லட்சம் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குழு உறுப்பினர்களிடம் கடனை திருப்பித் தர அரசு அதிகாரிகள் கூறியதால் வாங்காத கடனுக்கு நாங்கள் ஏன் கடனை திருப்பி தர வேண்டும் என கேள்வி எழுப்பி பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதிகாரிகள் அனைத்து பொதுமக்களிடம் தீர்மான நோட்டில் கையெழுத்து பெற சொன்னதால் கூட்டத்தில் ஒருவர் கூட்டம் முடியாத தருவாயில் தீர்மான நோட்டில் எதற்காக கையொப்பம் வாங்குகிறீர்கள் என்ற கேள்வி கேட்டு தீர்மான நோட்டை பிடுங்கியதால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் உரிய ஆவணங்கள் இன்றி பல சுய உதவி குழுக்கள் உறுப்பினர்களிடம் 12 லட்சம் மோசடி செய்த குழு தலைவர்கள் மீது மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையாக வைத்துள்ளனர். ஜோதிங்கிற அம்மா வந்து உனக்கு லோன் வேணுமானே என்னை கேட்டாங்க. எனக்கு தேவைப்படாது, நீங்கள் வேணால் எடுத்துங்க கட்டிங்க நான் சொன்னது உண்மைதாங்க சார். ஆனால் என் பேரில் எடுத்து கட்டிங்க நான் சொல்லவே இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்து கட்டிங்கன்னா சேமிப்பு பணம் வந்து எங்ககிட்ட வந்து வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டாங்க. அவங்களே மாதம் 200-200 கொடுத்தாங்க சார். அந்த நோட்டும் அவங்ககிட்ட இருக்குது, அந்த சேமிப்போடைய நோட்டு அவங்ககிட்ட இருக்குது. நான் கேட்டதுக்கு தரமாட்டேங்கிறாங்க. ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் வந்து ஆஃபீஸில் வந்து கேட்டால் நீ தான் பணம் எடுத்துக்கிட்டோன்னு மட்டும் சொல்லு, எங்களை காட்டி கொடுக்காத, நாங்கள் அந்த பணத்தை கட்டிக்கிறோம். நாங்கள் அந்த கொரோனா டைமில் தள்ளுபடி ஆகணும்னு நான் எடுத்தோம், ஆனால் தள்ளுபடி ஆகலை. ஜோதி தள்ளுபடி ஆகலை, அதனால நீ வந்து நான் கட்டிக்கிறோன்னு நீ சொல்லிவிடு, நாங்கள் அதை டீல் பண்ணிக்கிறோம், நானும் லட்சுமியும் அதை டீல் பண்ணிக்கிறோம் நீ அப்படின்னு சொன்னாங்க சார். நான் லோன் கேட்டப்போ எனக்கு தேவைப்படுது, வீட்டு எங்கேயும் நான் வேலைக்கு போக முடியாது சார், லோன் வேணும்னு கேட்டதுக்கு இல்லை நீங்கள்லாம் சேமிப்பு சரியாக நீங்கள் நடத்தலை, நான் 5 மாதம் போடலைங்க சார், சேமிப்பே நான் போடல, நோட்டு சேமிப்பு நோட்டே அவங்ககிட்ட இருக்குதுங்க சார். அதனால் நான் சேமிப்பு போடாது விட்டுட்டேன். அவங்க கொடுத்தாலிங்க சார் நான் போடலாம், அது கேட்டதுக்கு அதுவும் தரல, அவங்க வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் சேமிப்பே நீ போடல, அதனால உனக்கு குழு இல்லைன்ட்டாங்க. முன்ன வந்து மானியம் வந்ததுங்க சார், 24,000 வந்ததுங்க சார். 12,000 நீங்கள் வந்து மானிய பணம் கொடுத்துரு, அப்படின்னா தான் அந்த நீ சேமிப்பு பணம் போட்டதை பிரித்து தருவோம். நாங்கள் லட்சுமிகிட்ட போய் நான் வீட்டில் போய்ங்க சார் 12,000 நான் போய் கொடுத்துட்டு வந்தேங்க சார். நான் போய் கொடுத்துட்டு வந்தேன் வீட்லேயே போய் மானிய பணம். அப்புறங்க சார் அது வந்து பழைய குழுங்க சார். அப்புறம் புதுசாக எங்களுக்கு போட்டாங்க. புதுசாக நீ போட்டுக்கிட்டு வந்துட்டு அதில் மாதம் 200 அந்த பழசும் பிரித்து தரலைங்க சார். இப்போ புதுசும் பிரித்து தரல. அந்த பழைய சேமிப்புக்கும் அவங்ககிட்ட தான் இருக்குது, புது சேமிப்புக்கும் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் அந்த ஜோதி ஃபோன் பண்ணி கேட்டால் நீ மிரட்டிட்டு தான் இருக்கிறாங்க, நீ வந்து கட்டணும்னு சொல்லி அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க சார். சங்கீதாங்க சார், நம்ம மகாத்மா குழுவில் இருக்கும் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறேன். பிரதிநிதி ஒன்றுன்ட்டு நான் எனக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, அவங்களாம் நல்லா பார்த்துக்கிறேன்ட்டு என்னை போட்டுக்கிட்டாங்க. நான் இதுக்கு முன்னே இருக்கும்போது ஒரு இது சேமிப்புல இருந்து கடன் எடுக்கிறதுக்காக நான் இது கையெழுத்து போட்டு கொடுத்தேன். மற்றபடி எதுக்கும் நான் கையெழுத்து போடலைங்க. நான் ஒரு 4 வருஷம் வந்து இங்கே ஊரில் இல்லைங்க, நான் வெளியூரில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் ஆள் இல்லாத மாரி என் பேரில் நான் 25,000 கடன் எடுத்துருக்கிறேன். நான் இப்போ லோன் கேட்கறதுக்கு உன் பேரில் 25,000 கடன் இருக்குது, நீ கட்டினா தான் உனக்கு கடன் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கையெழுத்து போடாதையே கடன் எடுத்துருக்குறாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 1 வேலூர் கரடிப்பட்டியில் கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் கலந்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஆயா மாற்றுத்திறனாளி குழுவில் இருந்தாங்க. அவங்க பேரில் பார்த்தீங்கன்னா லோன் ஏதாவது எடுத்திருக்கீங்களான்னு நாணமணின்னு ஒருத்தங்க வந்து எங்கள் அம்மா கிட்ட விசாரித்தாங்க. இல்லைங்க, பழசு இன்னும் ஒரு 500 ரூபாய் எடுத்ததில் வந்து 500, 1000 அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மா பேரில் சரோஜா ஆறுமுகங்கிற பேரில் 50,000 ரூபாய் லோன் இப்போ வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எங்கள் அம்மா தெரிஞ்சுக்கிட்டு போய் இந்த குழுவில் யார் இருக்காங்களோ சாரதா அவங்கக்கிட்ட வந்து போய் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா பேரில் வந்து லோன் 50,000 எடுத்திருக்கு என்னன்னு கேட்டதுக்கு, ஆமாம் நாங்கள் இப்போ எடுத்திருக்கோம், நீங்கள் வந்து யாராவது கேட்டால் வந்து நான் கட்டிப்படுறேன்,
வந்து யாராவது கேட்டா இந்த மாதிரி எடுத்திருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு, நாங்க தான் எடுத்தோம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 15 மாசம் முன்னாடியே பாத்தீங்கன்னா கிராம சபை கூட்டத்துல இதே பெட்டிஷன் எழுதி கொடுத்துருக்கோம். பிபிஆர்சியில இந்த மாதிரி வந்து தவறு நடந்திருக்கு இந்த குழுவுல அப்படின்னு சொல்லி தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, அமைதியா இருங்க, யாரும் கத்தாதீங்க. எங்க அம்மா வந்து இன்னொரு குழுவுல இருக்காங்க, 6வது மகளிர் குழுவுலன்னு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாதேஸ்வரி, விமலா, நீலா, செல்வி இவங்க பேர்ல எல்லாமே இந்த மாதிரி சொல்லாமே அவங்களே கையெழுத்து போட்டு இந்த மாதிரி பணம் எடுத்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இங்க இருக்காங்க. நீங்க வேணா அவங்கள கூப்பிட்டு கேட்கலாம், இல்ல ஏன் எடுத்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு விசாரணையும் நடக்கல. சரிங்களா? இது வந்து என்னைக்கு எங்க போய் முடியும்? எங்க பாட்டி சேர்த்து இப்போ 2 வருஷம் ஆக போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே லோன் எடுத்திருக்காங்க. இதனால வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் சைடுல இருந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரியும் எந்த இதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் தகவல் தெரியல. இன்னைக்கு காலையில கிராம சபை கூட்டம் நடக்குதுங்கிறதுனால நாங்க வந்து இந்த எங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து தெரிவிக்கிறதுக்காக நாங்க வந்து இங்க எங்களோட ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு மே 1 கிராம சபை கூட்டத்துக்கு இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்கிறோம். நாங்க வந்து பேலூர் கரடிப்பட்டி கிராமம், சேலம் மாவட்டம் பெத்தநாயமலை வட்டத்தில் இருக்க பேலூர் கரடிப்பட்டி கிராமம். இங்க இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த விபிஆர்சி ஃபண்டு, மாற்றுத்திறனாளிகளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த குழு கடனாக இருக்கட்டும், இந்த தனிநபர் கடனாக இருக்கட்டும், இந்த கடன் எல்லாமே முறைகேடாக கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 12 லட்சம் ரூபா ஃபண்டு இந்த ஊர்ல மட்டும் காணும். இது நாங்க சொல்றது இந்த ஒரு கிராமத்துல மட்டும். அது மட்டும் இல்லாம 6 தையல் மிஷின், ஒரு எலக்ட்ரானிக் மிஷின், ஒரு பாக்கு உரிப்பு இயந்திரம் கவர்மெண்ட் இந்த ஊருக்காக கொடுக்கப்பட்ட இந்த மிஷின்கள் எதுவுமே இந்த ஊர்ல இல்ல. கிட்டத்தட்ட 8 கிராம சபை கூட்டமா நாங்க கேட்டுட்டு இருக்கோம். கலெக்டர் இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கணும், ஆர்டிஓ கலந்துக்கணும்னு சொல்லி நாங்க பெட்டிஷன் கொடுத்தும் கூட இன்னைக்கும் மீண்டும் ஒரு பற்றாளர், நார்மலான ஒரு பற்றாளர் கொடுத்துருக்காங்க. இவங்களால பதில் சொல்ல முடியல. மிகவும் விரக்தியான ஒரு நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம். இது ஊனமுற்றவர்களுக்கு சேர வேண்டிய ஃபண்டு. இதை வந்து பெற்று தருவதற்கு தமிழக அரசும் மத்திய அரசும் நிச்சயம் ஒரு முடிவு எடுத்து இதற்குண்டான முடிவு கொடுக்கணும்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம்.